வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னை அடையாறில் இருக்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் இருக்க அனிருத் அவர்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இதுதான் அனிருத் அவர்களோட வீடு. அனிருத் வந்து 3 அப்படின்ற படத்தின் மூலியமாக இசையமைப்பாளராக அறிமுகமாகி பட்டி தொட்டின்னு கூட சொல்ல முடியாது, உலகமெங்கும் புகழ்பெற்று விளங்கினார்னு சொல்லலாம். அந்த ஒரே படத்தில், அந்த ஒரே பாட்டில், ஒய்திஸ் கொலவெறி அப்படின்ற பாட்டு மூலியமாக உலக அரங்கிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்று விளங்கினார் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அனிருத் வந்து அதுக்கடுத்து தொடர்ந்து தனுஷ் அவர்களோட மட்டும்தான் படம் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னடா இவர் தனுஷ் கூட மட்டுமே படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஸ்டார்களோட பண்ணிவிட்டு இன்றைக்கி இவரோட டேட்டு கிடைக்கிறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டராக திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட டைரக்டரோட வீடு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அடையார் வீடு. ராகுல் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் வீடு. உள்ளே அவர் கார் நிற்கிது, சிவப்பு கலர் கார் நிற்கிது. அண்ணனோட ஃபேன். உங்கள் பேர் என்ன? கார்த்தி. இவர் வந்து அனிருத்தோட தீவிரமான ரசிகர். அனிருத்தோட நிறையா ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இவர் தான், அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டை காமிச்சது. அண்ணன் அவர் அண்ணன் அந்த அண்ணன் கூப்பிடுங்கள, அவரையும் கூப்பிடுங்கள, பிரவீன். அந்த அண்ணன் பிரவீன், கார்த்தி அண்ணனும் பிரவீன் அண்ணனும் தான் வந்து நம்மளுக்கு அனிருத்தை வந்து அனிருத் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அனிருத்தை சந்திக்கிறதுக்கும் அனிருத் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் அனிருத் அவர்களையும் சந்தித்து அடுத்த வீடியோவை நம்ம போடுவோம். நம்ம நண்பர் இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம் வாங்க, பிரகதீஷ் அவர்களும் நம்ம கூட வந்திருக்காரு. இப்போ வந்து அண்ணன் வந்து ஜனநாயகன் பட வேலையில் இருக்கார். அதனால் ரொம்ப பிஸியாக இருக்கார். அந்த பிஸியிலையும் நம்மளை சந்திக்கிறதுக்காக டேட்டு கொடுத்துருக்காரு. நம்ம சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரசிகர்களை மதித்து அவங்கள வந்து அரவணைச்சி செல்றதில் அண்ணனை போல் ஒரு ஆளை நான் பார்த்தது கிடையாது. சரி, அனிருத் பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல், இசை என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அனிருத் பிடிக்கும்னா என்ன படத்தில் அவர் போட்ட மியூசிக் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.